ஆபிரகாம், சென்னை கிண்டியில் உள்ள புகழ்பெற்ற 160 ஏக்கர் பரப்பளவுடைய ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மற்றும் அங்கு பல்வேறு விளையாட்டு மைதானங்கள், நீச்சல் குள பயிற்சி மையங்கள் மற்றும் அங்கு அந்த 160 ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு அமைப்புகள் இயங்கி வருகின்றன. இதற்கான வரி பாக்கி இருப்பதால் தமிழக அரசு அந்த 160 ஏக்கர் நிலப்பரப்பையும் கையகப்படுத்தி அங்கு அந்த ரேஸ்கோர்ஸ் நிர்வாகத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவுக்கு இணங்க இன்று ரேஸ்கோர்ஸில் உள்ள அந்த 4 வாசல்களும் இன்று சீல் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அங்கு வரி பாக்கியாக 780 கோடி ரூபாய் வரை செலுத்த வேண்டியது இருந்ததால் நீதிமன்றம் அதனை தமிழக அரசே கையகப்படுத்தி நடத்தலாம் என்றும், ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் முறையாக வரி, வாடகை ஆகியவற்றை அரசுக்கு செலுத்தவில்லை என்றும் தெரிவித்திருந்தது. ஆனால் ரேஸ்கோர்ஸ் நிர்வாக தரப்பில் 1948ஆம் ஆண்டு இந்த ரேஸ்கோர்ஸ் மைதானத்திற்கான ஒப்பந்தம் போடப்பட்டதில் வாடகை உயர்வு தொடர்பாக ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படவில்லை என்பதால் தான் இந்த வரி பாக்கி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொள்ளாத உயர்நீதிமன்றம் தமிழக அரசு கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தை கையகப்படுத்த வேண்டும் என்று அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இப்போது ரேஸ்கோர்ஸ் மைதானத்தின் முக்கிய வாயில்கள் மற்றும் அங்கு உள்ள நிர்வாக அலுவலகம் ஆகியவை சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆபிரகாம்.